கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அருமையான தானியேல், பெர்சியா தேசத்து ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தின் மத்தியில் கண்ட ஒரு தரிசனத்தின் மித்தமாய் அந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ள, அது எப்படிப்பட்ட தரிசனமாக இருந்ததுன்னா நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததாக இருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தீர்களானால் இருக்கும். அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது அப்படின்னு மாதிரி. அப்போ ஒரு பூமியில் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நீடித்தே இருக்கும். அப்படி ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்துக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை குறித்தெல்லாம் ஒரு தரிசனம் கண்ட போது பயங்கரமான குழப்பம், தயக்கம், பயம், இந்த உலகத்தில் இருக்கிற தன்மையை மறந்து இந்த பூமிக்கு அடுத்தும் தேவன் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார், அதற்கென்று மனுக்குலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கைக்கு போக முடியாத அளவுக்கு சத்துருவின் சேனைகளும் சாத்தானின் தந்திரங்களும் பயங்கரமாய் மனிதரிடத்திலே போராடுகிறதும் உண்டு அப்படிங்கிறதை அறிந்து அந்த தரிசனத்தை குறித்து விளக்கம் சரியாக தெரியாததுனாலே தேவ சன்னிதானத்திலே காத்து கொண்டிருக்கிறார் தானியேல். அவருடைய வேலையை அவர் பார்த்து கொண்டே இருந்தாலும் தேவ சன்னிதானத்திலே காத்து கொண்டிருக்கிறார் என்பதை எதை வைத்து அறியலாம் அப்படின்னா, அந்த வேலை நிமித்தமாகவும் இந்த தரிசனங்களின் பொருள் என்ன, இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும், இதை வைத்து என் வழியாய் என்ன கற்றுக் கொடுக்கிறீர் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள 3 வாரங்கள் உபவாசம் இருந்தாராம். எழுதப்பட்டிருக்கும் 2ஆம் வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 3ஆம் வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 3 வாரங்களாய் தேவனிடத்திலே காத்திருந்தார். இந்த உபவாச நாளின் மத்தியிலும் உபவாசத்தின் மேன்மை எவ்வளவு பெரியது என்பதை கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இங்க தானியேல் 3 வாரம் 21 நாள் தேவ சன்னிதானத்திலே உபவாசம் இருக்கிறார். எதற்காக? தேவன் ஒரு தரிசனத்தை முன்னமே காட்டினார். அந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக இருந்தாராம். அந்த 21 நாட்கள்ல அந்த நாள் நிறைவேறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆகுது? ஒரு தரிசனம் மீண்டும் அடைகிறார். அந்த தரிசனத்திலே ஒரு தூதன் நிற்கிறார். அந்த தூதனுடைய சாயல் எப்படி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவருடைய சரீரம் படிகை பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. 7ஆம் வசனம். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடே இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். அப்போ ஒரு கூட்டமே அங்கே நடந்திருக்கு. இவர் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அந்த வீடுகளோ இல்லை அங்கிருந்த சுற்றி இந்த நபர்களோ சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அந்த தரிசனத்தின் மத்தியில் யார் இருக்க முடியாத அளவுக்கு எழுந்து ஒளிந்து கொண்டாங்களாம். அப்படி ஒரு முகப்பிரகாசம் என்னானது அவர்கள் கூடி இந்த இடத்துல விழுந்தது. இன்னைக்கு இவ்வளவு உபவாச கூட்டம் நடக்குது. எப்போ பார்த்தாலும் வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பட்டம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், சுகமாக வாழணும், சுயமாக வாழணும், இப்படியே தான் ஜப குறிப்பும் கொடுக்குது. இதுக்கு தான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு வேற எல்லாரும் சொல்லியும் பழகிட்டாங்க. கிடையாதுங்க. நாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? இதற்கடுத்து இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகுது, இதற்கடுத்து நாம் எந்த வாழ்க்கையில் போய் இருக்க போகிறோம் என்கிற நிச்சயத்தைலாம் அறிந்து அதற்கான போராட்டம். உங்கள் சரீரத்தில் எவ்வளவு போராடினீர்கள், உங்களுடைய மாம்சத்தின் செயல்பாடுகளை எவ்வளவு குறைத்து விட்டீர்கள், சுயத்தை எவ்வளவாக ஒழித்தீர்கள் என்பதை நிதானித்து அறிவதுதான் உபவாச கூட்டம். நீங்கள் இன்னைக்கு அமைதியை நல்லா உட்கார்ந்துருக்கீங்க. இதே உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நபருக்கு முடியலைன்னா கண் கலங்கிருது, இதயம்லாம் தோய்ந்து போயிருது.
ஏன் அப்போ முடியாம தோய்ந்து போகுது? இப்ப இந்த உபவாச நாள்ல என்ன சிந்திச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொன்றும் சடுதியாய் ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறதே. அப்ப எவ்வளவாய் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால காக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காக்கப்படணுங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வேணுமே. அப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இருக்க வேண்டுமே. நாட்கள் பொல்லாதவைகளாய் போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பொருளாதார குறைவுகள், சீற்றங்கள், விவசாயத்துல வெற்றி இல்லாத சூழ்நிலைகள், வருடத்துக்கு வருடம் அரிசியினுடைய எண்ணிக்கை குறையுது, வருஷத்துக்கு வருஷம் கோதுமையுடைய எண்ணிக்கை குறையுது, ஏற்றுமதி குறையுது. அப்போ அதெல்லாம் எதை நமக்கு குறித்து காட்டுகிறது? உலகத்தில் உணவு கிடைக்காத காலங்களாக நெருங்க போகிறது என்பதை காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை தேவனத்தில் இருக்க வேண்டும்? இன்னும் உணவும் தண்ணீரும் வேணும்னே கேட்டுட்டு இருக்கிறதா? இல்லை. புறப்படும் காலம் வருகிறது, அவர் வருகைக்கான காலம் வருகிறது. நாமும் நம்முடைய குடும்பமும் எவ்வளவு ஆயத்தத்தில் இருக்கிறோம், ஆயத்தமாகிவிட்டோம். இப்படி ஒரு தூதனை காண்கிறார். கூட்டத்தார் முழுவதும் கண்டார்கள், எல்லாரும் நிற்க முடியாமல் ஒளித்து கொண்டார்கள். தானியேல் மாத்திரம் நின்னா அங்க ஒண்ணு நடக்குது. 21 நாள் உபவாசத்தின் மத்தியில ஒண்ணு நடக்குது. அந்த தரிசனத்தின் நிமித்தமாய் தானியேலுடைய சரீரம் பலனற்று போனது. முற்றுமுடிய பலன் இல்லை. தேவ சமூகம் என்பது மாம்ச பலனுக்கு இடமே கிடையாது. அப்படி ஒரு பலனை நீங்க இருந்து பார்த்தாதான் தெரியும் கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி நிக்க முடியும். மாம்சத்தின் பலன் சுத்தமா இல்லை. முழங்கால் போடவே முடியல, எந்திரிச்சு நிக்க முடியல, படுத்தவரா மாறிவிட்டார். எழுதியிருக்குல்ல 8ஆம் வசனம், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். தேவனுடைய சத்தம் காதுகளிலே கேட்கறதுக்கு முன்பாக, தேவனுடைய தூதனுடைய சத்தமும் காதுல கேட்கறதுக்கு முன்பாக மனிதனுடைய பலன் முற்றுமுடிய அற்று போகும். உபவாச நாள் நீங்கள் இருப்பீர்களானால் தேவனிடத்திலே நீங்க எவ்வளவாய் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க, இன்னும் மீட்கப்பட வேண்டிய எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவர்ட்ட அறிக்கைட்டீங்க. அடுத்து உங்க வீட்டுல என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், ஏதோ 1-2 இல்லைங்க, ஒட்டு மொத்தமாவே இருக்குது. பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களும் சர்ச்சைக்கு போறேங்க. கொஞ்சமாவது நீதி உள்ள இருதயத்துல குத்த வேண்டாம். தரிசனம் அவசியம். உபவாசம் இருந்தால் ஏதோ கொஞ்சம் பலன்ல ஆண்டோட்ட ஜெபிச்சுட்டு இருக்கோம்னு நினைப்போம். ஜெபிக்கிறதான் பலனாவே இருக்கும், ஜெபிப்போம். ஆனால் தேவ பிரசனம் இறங்க ஆரம்பித்து தான் நம்ம மாம்சம் முழுவதும் சோர்ந்து போகும். அவருடைய பிரசனத்தின் மத்தியில் நம்முடைய என்ன சொல்லணுங்கிற அறிக்கை கூட இல்லாத அளவுக்கு நம்ம என்ன ஆயிடுவோம், திக்கற்று போயிடுவோம், திடனற்று போய்விடுவோம். ஏன்னா தானியேல் அப்படி இருந்தார், போயிட்டாரு. ஏன் அப்படியெல்லாம் ஒரு மாம்சம் சோர்ந்தாதான் தேவ ஆவியின் பலன் ஒரு மனுஷன்ட கிரியே செய்யும். அந்த அளவுக்கு சோர்ந்து போனதுனால இப்ப எதுல திடன்கொள் என்று சொல்கிறார் என்று பார்த்தால் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். என்ன ஆண்டோட்டம் நடக்குது? மனிதனுடைய பலன் முற்றும் அற்று போகும்போது தேவன் வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை கேட்கணுங்கிற பலன் மனுஷனுக்கு வரும்போதுதான் அவன் மீண்டும் காலூன்றி நிற்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுடைய வருத்தத்தின் சஞ்சலத்தை ஜெபமாக பண்ணினார்கள். நடக்கிறது தெரியாமல், நடந்துகிட்டு இருக்கிறது தெரியாமல் ஆண்டவர்கிட்ட அங்கலாய்த்து அழுது புலம்பி ஜெபித்தார்கள். இப்போ தேவ பிரசனம் இறங்கும் போது மாம்சம் முழுவதும் பலனற்று போகுது. அப்போ எல்லாமே பேச முடியாது, ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாப் ஆன பிறகு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னங்கிறாராம், தேற்றி நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேளு, இதை கவனிங்க அப்படின்னும் போது என்னதான் உயிர் வந்ததாம், பலன் வந்ததாம். அடுத்து இந்த மாம்ச பலனுக்கு இனிமேல் இடம் கிடையாது. இந்த ஆவிக்குரிய திட்டத்துக்கு தான் மனிதன் இறங்கணும். அப்ப தானியேல் எதற்காக தேவனிடத்தில் இந்த உபவாசம் இருந்தாராம்? தேவன் காட்டுகிற காரியங்கள் நிமித்தமாய் தானும் தம்முடைய ஜனங்களும் அந்த பொல்லாத கிரியைகளின் மத்தியில, பொல்லாத இந்த உலகத்தின் செயல்பாடுகள் மத்தியில, கர்த்தர் அனுப்புகிற யுத்தத்தின் மத்தியில
காக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போ அந்த யுத்தம் எப்படிப்பட்டது, யாரை நோக்கி வருகிறது, நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், எங்களிடத்துல நீர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்பட வேண்டுமே என்கிற தவிப்போடு வேண்டினார். ஆகவேதான் நாம் இன்னைக்கு வாசித்த வசனத்தின்படி 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ பயந்து நடுங்கி நானும் எங்களுடைய ஜனங்களும் என்னாவோம் என்று நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாய். முதலாவது பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும். எந்த அறிவு? தேவன் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார், அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தாழ்த்த ஆரம்பித்தாயே. அந்த அறிவு எனக்கு வேண்டும் என்று உணர ஆரம்பித்தாயே. நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும். தேவனுக்கு முன்னாடி தன்னை சிறுமைப்படுத்துவதே தேவனுக்கு உகந்த உபவாசம். நம்முடைய மேன்மை, நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், நான் இப்படி உபவாசம் இருப்பேன், நான் வாரமான இந்த நாள் உபவாசம் இருப்பேன், இந்த மேன்மை வேண்டாம். ஆண்டவர்கிட்ட அழுது கேட்பேன், எவ்வளவு திருத்த வேண்டியிருக்குது, எவ்வளவு மாற வேண்டியிருக்குது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிக்க முடியாம இன்னும் தவித்து கொண்டு இருக்கிறோமே. ஒருத்தர் சரியா இருந்தா ஒருத்தர் எங்க வீட்டில் சரியா இருக்க மாட்டேங்காங்களே. எல்லாருக்காகவும் நான் வேண்டும் போது என்னை சிறுமைப்படுத்தினேன் ஆண்டவர்கிட்டங்கிற வார்த்தை வேணும். இன்னைக்கு இருக்குதா? ஏதோ ஒன்றுல உன்னிடத்துல குறை உண்டுன்ட்டார்னா நீங்க என்ன ஆவீங்க? ஆகவே தான் இப்ப தானியேலுக்கு வந்து சொல்லுகிறார், நீ உபவாசம் இருந்த காரியம் உன்னுடைய சுயநலத்துக்கான காரியம் இல்லை தானியேல். வருங்காலத்தின் திட்டங்களை தேவன் உனக்கு கொடுத்தார். அந்த திட்டத்தை நீ கணக்கில் வைத்து, நான் தேவனிடத்திலே கேட்பேன், இது ஏன் எதற்கென்று தெரியவில்லை என்று ஒரு பெரும் கூட்டத்துக்கே இருக்கலாம் என்று உன்னை நீ தாழ்த்தினாயே. ஆகவே நீ பயப்படாதே. நீ இந்த காரியத்தின் பொருளை, அறிவை அடைந்து கொள்வதற்கும் நீ உன்னை சிறுமைப்படுத்துகிறதுக்கும் நினைத்த நாள் முதல் எழுதியிருக்குல்ல, உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ அந்த முதல் நாள் மனதை செலுத்தின அந்த நாள்ல இருந்து, ஆண்டவரே கான காரியம் சொல்லும், என் குடும்பத்துல மீறுதல் இருக்கா, என்னிடத்துல மீறுதல் இருக்கா, எனக்கு மன்னியும், இந்த காரியம் எதற்காக, ஏன் என்று அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளின் நிமித்தமும் தேவன் தம்முடைய தூதனை இறக்குனாராம். அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் தானியேல் இந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தாராம். நான் கண்டது என்ன காரணம் ஆண்டவரே, எதற்காக இது எனக்கு வந்தது அப்படின்னு. ஆகவே அந்த வார்த்தைகளின் மித்தணி இருந்ததுனால நான் உனக்கு அதை அறிவிக்க வந்தேன். இன்னைக்கு யார் அப்படி இருக்கிறீங்க? அறிவை அடைகிறதுக்கு தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளணும் என்று தானியேல் அவ்வளவு காத்திருந்ததுனாலே அந்த அறிவையும் அடைய பண்ணி விளக்கங்களை கொடுத்து விட்டார் தூதன். அப்ப அந்த சிறுமைப்படுத்தினதையும் தேவன் எவ்வளவாய் பார்த்திருக்கிறார். தானியேல் எவ்வளவு தன்னை சிறுமைப்படுத்தி தேவன் கொடுத்த அந்த தரிசனப்படிய வார்த்தைகளை தேவனிடத்துல செலுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் இறங்கி வந்தேன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நான் வர ஆரம்பித்தேன், ஆனாலும் சில தடைகளை தாண்டி வர வேண்டியதுக்கு நாள் சென்று விட்டது என்றார். தேவன் உங்களுக்கும் உபவாச நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க எப்படி நடக்கணும், உங்க குடும்பத்துல எந்த நேரத்துல எந்தவித போராட்டம் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படியே விலாவாரியா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற கர்த்தர் அல்ல. அவர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னா அதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அதை வாங்கி கொள்ள வேண்டியது உங்ககிட்ட இருக்குது. சும்மா இதை சொன்னார் இதை சொன்னார் இதை சொன்னார்னு மட்டும் நீங்க வச்சுக்க கூடாது. அவர் அநேக காரியங்களுக்கு ஒரு பொருளை காண்பிப்பார், அவ்வளவுதான். எரேமியாவுக்கு திடீரென்று காண்பித்தார், நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னா, நான் ஒரு வாதுமை மரத்தை பார்க்கிறேன் என்றார். அதனுடைய அர்த்தங்கள் எவ்வளவு இருக்குது என்பதை வேதாகமத்துல பாருங்க, அவ்வளவு இருக்கும். அவ்வளவு தேவனத்தில் நம்ம உட்கார்ந்து வாங்கணுங்க ஜெபத்துல. அதுதான் ஜெபம். சும்மா நானும் உபவாசம் இருக்கேன், நானும் இருக்கேன், பெருமைக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. சிறுமைப்படுத்தணும் தேவனிடத்துல. அந்த உபவாசம் இருந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் அப்படியே சனிக்கிழமை இருக்குன்னா 5ஆவது வாரம் 6ஆவது வாரமோ 7ஆவது வாரமோ ஊழியக்கார்ட்ட பேச தோணும். இந்த மாதிரி உபவாசம் இருக்கேன், ஏதோ ஒன்று எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும். அதுதான் நீங்கள் பண்ணுகிற உபவாசம். ஒண்ணுமே இல்லாமல் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு பேர் உபவாசமே இல்லை, அதுல பொருளும் இல்லை. அதுக்கு
இத்தனை நாள் இருந்ததுக்கு என்னத்தை இருந்தீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அதான் பொருள் இல்லாத ஒரு காரியம் தேவ சமூகத்தில் கிடையவே கிடையாதுங்க. எல்லாவற்றுக்கும் விடை உண்டு, எல்லாவற்றுக்கும் பொருள் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க எதுக்கு உபவாச கூட்டம் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எதுக்கு கண்விழிப்பு ஜெபம் பண்றாங்க தெரியும், எதுவுமே தெரியும். ஆனால் கூட்டம் வச்சுக்காங்க, போறோம், கூட்டம் வச்சுக்காங்க பாருங்க, அது கிடையாதுங்க கூட்டம். எதிலே நாம் நம்மை திருத்தி கொண்டோம், இன்னும் எதில் இருக்கும்போது நம்முடைய குடும்பம் எல்லாம் மீட்படையும். அவ்வளவு இருக்குது ஒவ்வொரு கூட்டங்களையும். தேவன் சபை கூட்டங்களே அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். சாதாரணப்பட்டதல்ல. அதை எவ்வளவு கனத்தோடு எண்ணி வர வேண்டும். தானியேல் தேவனுக்கு முன்பாக உபவாசம் இருப்பதை மிகுந்த கனத்தோடு, தேவன் இதை பார்ப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு தன்னை சிறுமைப்படுத்தி, முதல் காரியம் தன்னையே அவர் ஒரு காரியத்தில் பிடிக்கலாம், குறை சொல்லலாம், அதை நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய பலனையும் அவர் தான் தர வேண்டும் என்கிற சிறுமைப்படுத்தினவராய் உபவாசம் இருந்ததினாலே இப்படியாக ஒரு தூதன் வந்து சொல்கிறான், பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் நீ தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்துகிறதுக்கும் நீ துவங்கின நாள் முதலாய் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் கொடுக்க தேவன் என்னை அனுப்பத்தான் செய்தார். நீ அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானவன் அப்படி என்று சொன்னார். உங்களுடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணி இனி வருங்காலத்திலே அப்படிப்பட்ட உபவாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளவும், ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கவும் உபவாசம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உபவாசத்தை இருந்து தேவனத்திலே வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். முடியாத தெரியாத காரியங்களுக்கு சபையிலே கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.